ஐக்கூவோட நியோ 10R நம்மகிட்ட இருக்கு. 30,000 ரூபாய்க்கு கம்மியான பட்ஜெட்டில் வர இந்த ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன் இம்ப்ரெசிவாக இருந்தாலும் அந்த டே டு டே யூசேஜில் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேக் பேனல் அண்ட் சைடு ஃப்ரேம் ரெண்டும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேமோட பில்ட் நல்லா சாலிடாக இருக்குது. 4 பக்கமும் யூனிஃபார்மான கர்வ்ஸ் இருக்கிறனால இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது, கிரிப்பும் நல்லா இருக்குது. ஃபோனோட பேக் பிளாஸ்டிக்ல இருக்கிறனால ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. பட் இந்த ஃபோனில் இருக்கிற பேக் பிளாஸ்டிக் ரொம்ப சீப்பாலாம் ஃபீல் ஆகாமல் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க ஐக்கூ. நம்மகிட்ட இருக்கிறது மூன் நைட் டைட்டேனியம் அப்படிங்கிற கலர் வேரியன்ட். இதில் ஐக்கூ க்ளோயிங்கான டைட்டேனியம் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த டிசைன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. இந்த பேக் பேனலில் ஐக்கூ லோகோ இருக்கிற இடத்துல லைட்டு படும் பொழுது ஒரு சிம்பிளான மூன் மாதிரியான எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது. இந்த கலர் தவிர நியோ 10Rல ரேசிங் ப்ளூன்னு இன்னொரு வேரியன்ட் இருக்கு. அதில் பிரைட்டான ப்ளூ கலர் பளிர்னு தெரிகிற மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு தான் இந்த ஃபோனோட கலர் ஆப்ஷன்ஸ். நம்மகிட்ட இருக்கிற கலர் வேரியண்ட்டில் இந்த ஃபோனோட பேக் பேனலில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பெருசாக படிகிறதில்ல. அப்படியே லேசாக படிஞ்சாலும் இந்த க்ளோயிங்கான எஃபெக்ட் இருக்கிறதுனால அது பெருசாக நம்ம கண் பார்வைக்கு தெரியறதில்ல. பிளாஸ்டிக் பேக் பேனல் சூப்பர் ப்ரீமியமான லுக்கை கொடுக்காட்டியும் ஃபோனோட வெயிட்டில் அது அட்வான்டேஜை கொடுக்குது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணும்போது 185 கிராம் வெயிட் ரேஞ்ச் இருக்கிற இந்த ஃபோனாக தான் இருக்கும். இதில் எப்படி இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த ஃபோனோட வெயிட் 196 கிராம்னு. ஸோ அந்த வெயிட் தெரியாத அளவுக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணிக்கிறாங்க ஐக்கூ. ஆனால் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட்டில் 6.7 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட அமலா டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால பிளாக் லெவல்ஸ் நல்ல டீப்பாக இருக்குது. இந்த 1.5K ரெசல்யூஷன் இருக்கிற டிஸ்பிளேல பிக்சர் குவாலிட்டி, கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேவோட கலர் வைப்ரன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. HDR மோடில் இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4500 நிட்ஸ், மற்ற சமயத்தில் 1800 நிட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ இன்டோர் அவுட்டோர்னு ரீடபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் 144 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோலிங் அனிமேஷன் UAல எல்லாமே ஸ்மூத்தாக இருந்தது. அண்ட் இந்த ஃபோன் வைலைன் எல்என் சப்போர்ட்டோட வரதில்ல. ஹை குவாலிட்டி ஸ்ட்ரீமிங்க்கும் கண்டென்ட் வாட்சிங்க்கும் இந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. இந்த டிஸ்பிளே ஸ்காட் ஜென்ரேஷன் அப் கிளாஸ் ப்ரொடக்ஷனோட வருது. ஸ்காட் ஜென்ரேஷன் அப் கிளாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கார்னிங் கொர்லா கிளாஸ்க்கான ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஆல்டர்னேட்டிவ். இந்த கிளாஸ் ப்ரொடக்ஷன் இந்த ஃபோனை டே டு டே யூசேஜ்லேருந்து வர ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓவராலாக இந்த ஃபோனுக்கு டஸ்ட் அண்ட் வாட்டருக்கான IP65 ரேட்டிங் இருக்குது. IP67 68 கிடையாது, 65 ரேட்டிங். அதாவது இந்த ஃபோன் மேலே தண்ணி படலாம், ஒன்றும் பண்ணாது. பட் இந்த ஃபோனை தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. அண்ட் இந்த ஃபோனோட பாட்டமில் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசியில் எந்த பிரச்சனை இல்லை, நீட்டாக ஒர்க் ஆகுது. பட் இதோட பிளேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்த இந்த ஃபோனோட ஆடியோ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹைரஸ் சர்டிஃபிகேஷனோட வருது. இயர்பீஸும் ஸ்பீக்கர் ஆக்ட் ஆகிறதுனால டியூவல் ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. அண்ட் பேருக்கு டியூவல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு பாட்டம் ஸ்பீக்கர் மட்டும் லவுடாக இல்லாமல் ஓரளவுக்கு பேலன்ஸ்டான சவுண்ட் அவுட்புட்டே இந்த ஃபோன்லேருந்து கிடைக்குது. ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டியும் கேம்ஸ், மல்டிமீடியா அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் நல்லா தெளிவாகவே இருக்குது. இந்த ஃபோனோட ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கும்பொழுது டைப் பண்ணும்பொழுது, கால்ஸ் வரும்போது ஒரு வைப்ரேஷன், அண்ட் கேமில் ட்ரிகர் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஹாப்டிக் ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் டூயல் 5G சிம்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கால் அண்ட் நெட்வொர்க் ரிசெப்ஷனில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கால் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. 2.4 அண்ட் 5 GHz டியூவல் Wi-Fi 6 சப்போர்ட்டோட வருது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான NFC இந்த ஃபோனில் இல்லை. பட் இந்த ஃபோனை ரிமோட்டாக பயன்படுத்திக்கிறதுக்கான IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியாது. மெமரி அப்படின்னு பார்க்கும்பொழுது 128 அண்ட் 256 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா 8GB 12GBன்னு 2 ரேம் வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ரேம் LPDDR5X கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 128GB வேரியண்ட்டுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. UFS 4.1 256GB வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா Android 15 மேலே பில்ட் பண்ண FunTouchOS 15 வருது. இந்த FunTouchOSல நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இன்னும் நிறையா கன்சிஸ்டண்டான டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இந்த ஃபோனில் நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட் மாதிரியான பிளாட்வேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தான். ஸ்டில் 30,000 ரூபா இருக்கிற ஃபோன் ரேஞ்சில் பிளாட்வேர்ஸ் இருக்கிறத ஏற்றுக்கவே முடியாது. இது தவிர இவங்க VApp ஸ்டோர்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன் அண்ட் அந்த VApp ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறது வர ஆப் சஜஷன்ஸ் எல்லாமே ஆட்ஸ் தான். ஸோ ஐக்கூ இவ்வளோ விலை இருக்கிற ஃபோன்லாம் பிளாட்வேர்ஸ் வச்சிருக்கிறது, இந்த மாதிரியான ஆப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது எல்லாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஃபோனுக்கு ஆல்ரெடி மார்ச்சுக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அண்ட் 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டை கமிட் பண்ணிருக்காங்க ஐக்கூ. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அட்லீஸ்ட் 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை கமிட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்க்கும்பொழுது 8 மில்லிமீட்டர் திக்னஸுக்கும் கம்மியாக இருக்கிற இந்த ஃபோனில் 6400 mAh பேட்டரியை ஆட் பண்ணிருக்காங்க ஐக்கூ. ஸோ இந்த ஃபோனுக்கான 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரையும் ஐக்கூ பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இந்த சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணும்பொழுது 30 நிமிஷத்தில் 50% சார்ஜ் ஆயிடுது.
ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் பக்கமாக ஆகுது. ஸோ இந்த சார்ஜிங் டைம் சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் 6400 mAh பேட்டரி இருக்கிறதுனால இவ்வளோ டைம் தேவைப்படுது சார்ஜ் ஆகிறதுக்கு. அண்ட் இந்த ஃபோன் 7.5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் பண்ணுது. ஸோ ஓவராலாக நார்மல் யூசேஜில் இந்த ஃபோனை 0 to 100 ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா 2 நாளுக்கு பேட்டரி தாங்குது. இல்லை ரொம்ப ஹையாக புஷ் பண்ணுறோம் அப்படின்னாலும் 1 day சாலிடாக இந்த ஃபோனில் பேட்டரி நிற்கிது. ஸோ இது தவிர கேம்ஸ் விளையாடும்பொழுது ஃபோன் ஹீட் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கான டைரக்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோன் சார்ஜில் கனெக்ட் ஆகிருக்கிறப்போ ஃபோனோட பேட்டரி சார்ஜ் ஆகாமல் ஃபோன் டைரெக்டாக அந்த சார்ஜிலேருந்து வர பவரை யூஸ் பண்ணிக்கும். அடுத்த கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த நியோ 10R 50 மெகாபிக்சல் மெயின் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸில் நல்ல டீட்டெயிலான ஷார்ப்பான அவுட்புட் கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அக்யூரேட்டான கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு சில டைம் கொஞ்சம் சேச்சுரேஷன் லெவல் அதிகமாகிடுது. அண்ட் இந்த மெயின் கேமராவோட 10x ஜூமை பயன்படுத்தி ஓரளவுக்கு க்ளோஸராக போய் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியுது. அடுத்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணு தான் சொல்லணும். கலர் அக்யூரசி ஓகே, ஆனால் ஜூம் பண்ணும்போது ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் வாஷ் அவுட்டாக தெரியுது. அடுத்த ஃப்ரண்டில் இருக்கிற 32 மெகாபிக்சல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நேச்சுரலான கலரில் செல்ஃபிஸ் எடுக்க முடியுது. நல்ல லைட்டிங்லேயும் ஸ்கின் டோன் கொஞ்சம் ஸ்மூத்தன் ஆயிடுது. பட் கலர் அக்யூரசி நல்லா இருக்குது. அண்ட் இந்த 32 மெகாபிக்சல் எடுக்கிற போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் எட்ஜ் ரிடக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் இந்த ஃப்ரண்ட் கேமராவில் கொஞ்சம் டல்லான லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோவில் ஸ்கின், ஹேர் எல்லாமே ஸ்மூத்தன் ஆயிடுது. கலர் டோனும் கொஞ்சம் ஒயிட் லெவல் அதிகமான மாதிரி மாறிடுது. நைட் மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸில் செல்ஃபி சம்டைம் நாய்ஸோடு சேர்ந்து வந்துடுது. சம்டைம் பெட்டரான ரிசல்ட் கிடைக்குது. மெயின் கேமராவோட நைட் மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஆவரேஜாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் இருக்கிற சூப்பர் மூன் ஆப்ஷனை பயன்படுத்தி நிலவை ஃபோட்டோ எடுக்க முடியும். ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான அவுட்புட் எதிர்பார்க்க முடியாது, பட் டீசெண்டான அவுட்புட் கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனோட வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் மோட் ஆனில் இருக்கும்போது 1080p 60 fps வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். அதுவே மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 4K 60 fps வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பட் அல்ட்ரா இருக்கும்பொழுது 1080p 60 fpsக்கு டவுன் கிரேட் ஆயிரு, ஏன்னா கிராப்பிங் இருக்கிறனால. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பட் அதுவே ஸ்டெபிலைசேஷன் மோட் ஆனில் இருக்கும்போது 1080p 30 fpsக்கு டவுன் கிரேட் ஆயிரும். வீடியோக்கான அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் மோட் ஆன் இருக்கும்போது வீடியோவோட ஷேக் குறையுது. இருந்தாலும் சூப்பர் ஸ்மூத்தான வீடியோ அவுட்புட் வரும்னு சொல்ல முடியாது. ஹேண்ட் ஷேக்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஓவராலாக வீடியோ குவாலிட்டி அண்ட் ஃபோக்கஸ் எல்லாம் ஓகேவாக இருக்குது. கூடவே இந்த ஃபோனில் பில்டின்னாக இருக்கிற ஆல்பம் ஆப்பில் ஏஐ எரேசர், ஏஐ ஃபோட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஃபோனில் 4 nm Snapdragon 8s Gen 3 சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ஃபோனுக்கு கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் லெவலான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. ஃபோனோட இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்பொழுது யூஏ மல்டி டாஸ்கிங் அப்படின்னு எந்த இடத்துலையும் லேக் இல்லை. எல்லா பெஞ்ச்மார்க் டெஸ்ட்லையும் இந்த ரேஞ்சில் இருக்கிற ஃபோன்ஸை விட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுது. 1 ஹவருக்கு மேலே கேம் பிளேலையும் 110 fpsக்கு மேலே ஈஸியாக கிடைக்குது. பட் இந்த 110 fps வேணும் அப்படின்னா நம்ம வந்து கிராஃபிக்ஸில் கொஞ்சம் இழக்க வேண்டியிருக்கும். அதாவது கிராஃபிக் செட்டிங் ஸ்மூத்தில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த அல்ட்ரா எக்ஸ்ட்ரீமான ஃப்ரேம் ரேட் கிடைக்கும். அப்படி லாங் ஹவர்ஸ்க்கும் விளையாடும் போதும் பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஃபோன் வார்ம் ஆகுது. 4D கேமிங் வைப்ரேஷன் அண்ட் டைரக்ட் சார்ஜிங் எல்லாமே கேம் பிளேக்கு இன்னும் அட்வான்டேஜை கொடுக்குது. அண்ட் பிராவல் ஸ்டார்ஸ் மாதிரியான கேம்ஸுக்கு 144 fps வரைக்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஓவராலாக இந்த iQOO Neo 10R ஃப்ளாக்ஷிப் லெவலான பர்ஃபார்மன்ஸ், இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி, நல்ல சாலிடான மெயின் கேமராவோட வருது. நீங்கள் ஒரு பவர் யூசர், கேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், பேட்டரி லைஃப் நல்லதாக இருக்கணும், ப்ரீமியமான பில்டு தேவையில்லை, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த Neo 10R பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் போவோம். பாய்.